அண்ணாவை போல அரசியல் உலகத்தில் எந்த மூலையிலும் பிறக்கவில்லை. அந்த அறிஞர் அண்ணா மிக எளிமையாக இருந்தார். சவரம் செய்யப்படாத முகம், சீவப்படாத தலை, வெற்றிலை காவி படிந்திருக்கிற பற்கள், அழுக்கு படிந்த வேட்டி, கீழே இருக்கிற பட்டன் மேலே, மேலே இருக்கிற பட்டன் கீழே. அந்த 4 அடி உயரமுள்ள அண்ணா 1962 சரிந்து கொண்டிருக்கிற சாம்ராஜ்யங்களின் சாம்பல் மேடாம் டெல்லி பட்டினத்தில் நாடாளுமன்றத்தினுடைய கூட்டத்தில் தன்னுடைய கன்னி பேச்சை பேசும் பொழுது சொன்னார், I belong to Dravidian stock. I am proud to call myself a Dravidian. நான் திராவிட களஞ்சியத்தில் இருந்து வந்திருக்கிறேன். என்னை ஒரு திராவிடன் என்று சொல்லிக் கொள்வதிலே நான் பெருமைப்படுகிறேன். காலையிலே சூடாக இருக்கிற பால் மாலை வேளையிலும் கூட்டோடு பருகுவதற்கு இன்றைக்கு ஒரு பிளாஸ்க், தெர்மாஸ் பிளாஸ்கை நாம் கண்டுபிடித்திருக்கிறோம். இதை சங்ககாலம் என்கிற தங்க காலத்திலேயே பயன்படுத்தி வந்தார்கள் தமிழர்கள். அதற்கு சேமச்சப் என்று பெயர் வைத்திருந்தார்கள். மண்ணில் இருந்து ஏவி விண்ணில் சென்று விந்தை புரியக்கூடிய விண்கலத்திற்கு அன்றைக்கு வலவன் உறுதி என்று பெயர் சூட்டி இருந்தார்கள். ஒரு திடப்பொருளை அழுத்தினால் திடப்பொருளினுடைய தன்மைக்கு ஏற்ப திடப்பொருள் வித்தியாசப்படும். ஆனால் ஒரு திரவ பொருளை எத்தனை முறை அமைக்கினாலும் அதனுடைய டென்சிட்டி வித்தியாசப்படாது என்பதை இன்றைக்கு கல்லூரியிலே ஒரு பேராசிரியர், ஒரு வேதியியல் பேராசிரியர், ஒரு பௌதீக பேராசிரியர் கற்றுத் தருகிறார் என்றால் இதை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே முகக்கினும் தோழி என்று சொன்னார் அவ்வை பிராட்டி. உலகம் உருண்டை என்பதை உலகத்திற்கு அறிவித்தான் கலீலியோ. அவனை சிலுவையில் அறைந்தது மாதிரி அவனை சித்திரவதை செய்தார்கள். அவனை இருண்ட சிறையில் அடைத்து வைத்தார்கள். சொல்லனாத துயரத்தை உலகம் உருண்டை என்று சொன்னதற்காக அன்றைக்கு அவனுக்கு அவ்வளவு பெரிய தண்டனையை கலீலியோவுக்கு வழங்கினார்கள். உலகம் உருண்டை என்று முதலில் சொன்னவன் கலீலியோ என்றுதான் உலகம் இன்னும் நம்பிக்கொண்டிருக்கிறது. தம்பி நிதிஷ் தொடங்கி இருக்கிற இந்த அறக்கட்டளை விழாவில் சொல்லுகிறேன், உலகம் உருண்டை என்று கலீலியோ சொல்லுவதற்கு முன்னாலேயே உலகம் உருண்டை என்று உலகத்துக்கு அறிவித்தவன் தமிழன். சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உளவே தலை என்று சொன்ன குரல் மூலம் உலகம் உருண்டை என்பதை வள்ளுவன் இந்த நாட்டில் சொல்லி வைத்தான். அவ்வளவு பெருமை உள்ளவர்கள் நாம், அவ்வளவு பண்பாடு உள்ளவர்கள் நாம், அடுத்தவர்களை மதிக்க தெரிந்தவர்கள் நாம். யாருடைய முகமும் சுளிக்க பேசக்கூடாது என்பதில் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க